இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரைட். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் நன்றி உணர்வு உடையவர்களாய் இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன? காரணம், இந்த மாதத்தில் கடைசி மாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் எப்பவுமே நம்முடைய தேவைகளை தான் நம்ம என்ன செய்வோம், அடிக்கிட்டே இருப்போம், அதை தான் அதிகமா பேசுவோம். ஆனா அதை விட தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க எழுதுவீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை விட, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை விட ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கும். அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தை கவனித்து பார்க்கும்போது 400க்கும் மேற்பட்ட வேத வசனங்கள் ஆண்டவருக்கு நாம் நன்றி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது உபாகமம் 28வது அதிகாரம் 1 8 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கே ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் என்ன செய்வாராம், உங்களை பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் போது அவரால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் யார் மேல வரும், உங்க மேல வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் உன் கூடையும் மாய்ப்பு செய்கிற உன் தொட்டியும் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டுவாய். 7வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்வாரா, முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பாரா. அவர்கள் உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள், ஆனா 7 வழியாய் என்ன செய்வார்கள், ஓடி போவார்கள். 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் செய்யும் எல்லா வேலையிலும், ஓ glory to God, உனக்கு என்ன கொடுப்பாருப்பா, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை, ஓ thank you Lord, நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்போ இந்த ஆசீர்வாதத்தை நீங்க இருக்கிற பட்டணங்கள், நீங்க குடியிருக்கிற வீடு, நீங்க செய்கிற வேலை, நீங்க செய்கிற பிசினஸ், எதை செய்தாலும் அவைகள் எல்லாவற்றிலேயும் நான் என்ன செய்வேன்னு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? நல்ல கவனிங்க. அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டுமா? முதலாவது, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய வேண்டும். 2வது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் glory to God 5வது அதிகாரம் 18வது
வசனம். எல்லாவற்றிலேயும், நல்ல கவனிங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. எல்லாவற்றிலேயும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது? Always be thankful in all circumstances, for this is God's will for you. எல்லா சூழ்நிலையிலையும் நீ என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லும் போது, நன்றி செலுத்துவதுதான் என்னவா இருக்கிறதுனா, தேவன் உங்களை குறித்து உண்டான தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் செய்த நன்மையை குறித்து நாம் நன்றி சொல்லுவது, அது நம்மை குறித்து உண்டான தேவ சித்தமாயிருக்கிறது. சரியா? இப்ப நான் சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. நம்ம ஏற்கனவே இந்த செய்தியை நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த நாளில் அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நன்மையா இருக்கும் என்று நம்புகிறேன். ரைட். நீங்க நன்றி உணர்வு உள்ளவர்களாய் இருக்கும்போது, இட்ஸ் எ சயின்ஸ். நன்றி உணர்வு உடையவர்களாய் இருக்கும்போது உங்களுடைய மூளை, உங்களுடைய உடல் நலம் முழுவதும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பெறுகிறதா? எப்போ நீங்க நன்றி உணர்வு உடையவர்களாய் இருக்கும்போது உங்களுடைய முழு சரீரத்திற்கும் ஒரு புத்துணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய பிரெயின் எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அது மேம்படுத்தக்கூடியதாயிருக்கிறது. 2, நீங்க நன்றி உணர்வோடு கூட இருக்கும் பொழுது, glory to God, உங்க வாழ்க்கையில அது மகிழ்ச்சியை உருவாக்குகிறதா? எதை உருவாக்குது? முதல்ல என்ன சொன்ன? உங்களுடைய முழு சரீரத்திற்கும் ஒரு ஆரோக்கியத்தை அது கொடுக்கிறது. உங்க பிரெயின் நல்ல ஆக்டிவா எப்பவுமே என்ன செய்யும் பார்த்தீங்க அப்படின்னா, அது செயல்படும். நீங்க மகிழ்ச்சியா இருக்க விரும்பினீங்க அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்? ஒரு நன்றி உள்ள இருதயத்தை நீங்க உங்க வாழ்க்கையில வளர்த்து கொள்ளணும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அதனாலதான் இந்த வார்த்தை வேதத்தில் அவ்வளவு ஆழமா, 400 வசனத்திற்கு மேல நாம் எப்படியெல்லாம் தேவனுக்கு நன்றி உணர்வுகளா இருக்கணும், நன்றி உள்ளவனா இருக்கிறதுனால தேவன் நம்மை என்ன செய்கிறார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறார் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். 3வது பாருங்க, இது அநேகருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். 3வது, நீங்க நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? நல்ல தூக்கம் வருமா? நமக்கு பிரச்சனை அதல்ல, தூக்கமே வரமாட்டுக்கு பாஸ்டர், தூக்கமே வரமா. சில ஆளுக்கெல்லாம் படுத்தோடனே தூக்கம் வந்துடுது. நல்ல கவனிங்க. நீங்க நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்கிறது? நல்ல தூக்கம் வரும். 4வது, நீங்க நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலை, மனச்சோர்வு, கோபம் மற்றும் பயத்தை இது என்ன செய்கிறது அப்படின்னா நீக்குகிறது. உங்களுக்கு மனச்சோர்வு வராம, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில கவலை வராமல், கோப வராம, பயம் வராம உங்களை என்ன செய்கிறது? இந்த நன்றி உணர்வு உங்களை காப்பாற்றுகிறது. அடுத்தபடியாக இந்த நன்றி உணர்வு என்ன செய்கிறது தெரியுமா? நல்ல உறவுகளை
மேம்படுத்துமா. நல்ல உறவுகளை என்ன செய்யும் அப்படின்னா அது உருவாக்குகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உறவுகள் உங்களுக்கு வேணும், நீங்க நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளணும், நீங்க விரும்புகிற அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், ஒரு நன்றி உணர்வோடு கூட இருக்கணும். ஒரு நன்றி சொல்வதில் பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு குடும்பமே கட்டப்படுது பாருங்க, ஒரு உறவே என்ன செய்யப்படுது அப்படின்னா கட்டப்படுகிறது. ஆகவே நாம் நன்றி உள்ளவர்களாய் நீங்க இருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நன்றி உணர்வு உடையவர்களாய் இருக்கும்போது பல வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வாய்ப்புகளை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுகிறோம்? நீங்க ஒருவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்போது, எப்பா இவன் ரொம்ப நன்றி உள்ளவனாய் இருக்கிறான், இவனுக்கு நம்ம எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். நீங்க நன்றி இல்லாதவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே வார்த்தையில முடிச்சிருவான், அவன் நன்றி கெட்டவன், அவனுக்கு எந்த உதவியும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவான். அப்போ பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமோ நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த நன்றி சொல்வதற்கு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. நன்றி சொல்வதற்கு கூட நம்ம ஏன் நன்றி சொல்லணும்? நம்ம நன்றி சொல்லுகிறதுனால அவங்க ஆசீர்வாதமாய் இருந்துட்டா இல்ல? அப்ப நல்ல கவனிங்க. அப்போ நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்போது நான் சொல்லுவேன், அநேக வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். அடுத்து நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை அவர் அழகுபடுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. கொலேசியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க. கொலேசியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரபிரகமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. தேங்க்யூலா. நீங்க நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? வேறுண்டவர்களாய். Glory to God. உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான அடித்தளத்தில் இருக்கும்போது, அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் வாசித்து பாருங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக யாருக்குள் இருக்கிறதுப்பா? சொல்லுங்க, அவருக்குள் இருக்கிறது. யாருக்குள் இருக்கிறது? அப்ப நாம் தேவனுக்குள் நாட்டப்படும் பொழுது தேவனுக்குள். ஏன்னா இந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தையே இது எங்க இருந்து வருகிறது அப்படின்னா இது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அவர் ஒருவருக்கே நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் மகிமையை நாம் செலுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனத்தை வாசித்து பாருங்க. தேங்க்யூ லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 13-14 வாசித்து பாருங்க. நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னா முதலாவது வாசிங்க. சங்கீதம் 139 13-14. நல்ல கவனிங்க. அந்த வார்த்தையை தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன். நம்ம ஏன் கர்த்தரை துதிக்கணும்? ஏன் ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும்? முதலாவது, ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம பிறந்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். தாயின் கருவிலேயே நம்மளை காப்பாற்றி வேதம் சொல்லுது. இரண்டாவது எப்படி உண்டாக்குனாரா?
என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்குனபடியினால நான் உம்மை சொல்லுங்க, நான் உம்மை துதிப்பேன். Glory to God. உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நல்ல கவனிங்க. அப்போ தேவன் நம்மை உண்டாக்கினபடியினால், இப்படிப்பட்டதான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணுங்க. தேங்க்யூலா. இன்னைக்காவது நீங்க நன்றி சொல்றீங்களா? உங்களுக்காக நீங்க நன்றி சொல்றீங்களா? இல்ல, நமக்கு தான் நன்றி சொல்ற பழக்கமே இல்லையே. முதல்ல உங்களுக்காக நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றி சொல்லணும். ரெண்டாவது, பிரசங்கி 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிரசங்கி 11வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாய் இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் இந்த பிறந்த நாள் ஒண்ணு வருது பாருங்க, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுங்க. ஓ, glory to God. ஒவ்வொரு வருஷமும், ஏன்னா இந்த வருஷம் முழுவதும் என்னை பாதுகாத்தார். இப்ப நான் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய போகிறது? அடுத்த ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறது. இப்ப 2024 நம்ம முடிக்க போகிறோம். Glory to God. 2025க்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அப்ப இந்த நாள் வரையிலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் எதை நினைக்கணும்? இருளின் நாட்களையும் நினைக்கணும். நீ கஷ்டப்பட்ட நாட்களை நினைக்கணும். நீ கடந்து வந்த பாதைகளை நினைக்கணும். அவைகள் அநேகமாயிருக்கிறது. கடந்து வந்த சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுங்க. கடந்து வந்த பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். Glory to God. மூன்றாவது, சங்கீதம் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் என்னவா இருக்கிறேன்? நம்பிக்கையா இருக்கிறேன். ஓ, glory to God. உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. ஆண்டவரே, my heart is happy because you saved me. நீ என்னை இரட்சித்ததற்காக. நம்ம யாராவது ஆண்டவர் இவ்வளவு பெரிய இரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, என்னைக்காவது நன்றி சொல்றீங்களா? நம்ம யார் ரட்சிக்கப்பட்டோம்? இல்ல. எத்தனையோ பேரு கிடைக்காத இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. அப்போ நீங்க பெற்ற இரட்சிப்பிற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த தேசத்துல, இந்த பூமியில, என் குடும்பத்தில் இருந்து என்னை ரட்சித்தீங்களே, அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 4வது, சங்கீதம் 54வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனா உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது எனக்கு என்னவா கண்டேன்? நல்லமானது. தேங்க்யூலா. நல்ல கவனிங்க. அவர் செய்த, கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அப்போ கர்த்தரை நாம் துதிக்கும் போது, நலமானதற்காக ஆண்டவரை நாம் துதிக்கும் போது
நம்முடைய வாழ்க்கையில் அது எதை கொடுக்கிறது அப்படின்னா மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஐந்தாவது, சங்கீதம் 118வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. 118:21. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியினால் நான் உன்னை துதிப்பேன். Glory to God. ஆண்டவர் உங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்தார்ல, அதற்காகவும் நன்றி செலுத்தணும். உங்க ஜெபத்திற்கு நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னா நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும். Glory to. நான் தான் ஜெபமே பண்றது இல்லையா பாஸ்டர், அப்புறம் எதுக்கு நான் நன்றி சொல்றது இல்ல? இதுவரையிலும் ஜெபிக்கலன்னா ஜெபம் பண்ணி பழகு. உன்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா பதிலுக்கும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா நன்றி உள்ளவனாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 6வது சங்கீதம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்தணும்? ஆண்டவர் எனக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்தாரு. ஆலோசனை அவர் தராம இருந்திருந்தா, ஆலோசனை எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா நான் என்ன செய்திருப்பேன்? ஓ தேங்க்யூ. எனக்கு நல்ல ஆலோசனையை கர்த்தர் கொடுத்ததற்காக நமக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். பாருங்க, நன்றி சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கு. ஒரு நாளாவது நன்றி சொல்றீங்களா? உங்களுடைய நன்றி தாங்க. நான் இதை சொல்லிட்டு அதை சொல்றேன். கடைசியா 7வது சங்கீதம் 118:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். 8வது சங்கீதம் 107வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்கிறாரா? நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆத்தர் இப்படி சொல்றாரு, நம்ம எப்போ நம்முடைய வாழ்க்கையில glory to God, the struggle ends when gratitude began. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திற்கு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு எப்போ முடிவு உண்டாகும் அப்படின்னா நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அப்பொழுது பிரச்சனை முடிவுக்கு வரும். அநேக நேரத்துல நம்ம நன்றி இல்லாதவர்களாய் இருக்கிறதுனால தான் பிரச்சனையவே ஆரம்பமாகுது. பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் என்ன செய்துப்பா சொல்லல அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாயுது இல்லை? அப்போ அந்த ஆத்தர் சொல்றாரு, நீங்க எப்போ நீங்க நன்றியை செய்ய தொடங்குறீர்களோ, நன்றி உணர்வோடு கூட நீங்க இருக்கிறீர்களோ, அதை உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் லிசன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், முடிவை நீங்க பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா வேதத்தை பார்க்கும்போது இந்த கிரேட்ஃபுல்னஸ், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பது, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் போது தேவன் இடத்திலிருந்து நான் 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. எப்பெல்லாம் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். ரைட்? 1, ஆராதனையில் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். 2,
நாம் காணிக்கைகளை கொடுக்கிறதில் நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். 3, அவருடைய திருவிருந்து பந்தியில் ராபோஜனத்தில் பங்கெடுக்கும் பொழுது நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். செப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறார் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்? உன் நடுவில் இருக்கிறார். அவர் யார்? அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து ஹல்லேலூயா தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். வேதம் சொல்லுது, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்காங்க. அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவாரா. கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுறாரா? அவர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உடையவர். இதை நீங்க அறிந்து கொள்ளணும். அவர் உங்களை ரட்சிப்பார். அடுத்தபடி வசனம் சொல்லுது, உன் பேர்ல அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பாரா. ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, rejoice over you with singing about you. உன்னை குறித்து ஒரு பாடலை அவர் பாடுவாரா. சிலவங்களுக்கு சிலங்களை நினைச்சா ஒரு பாட்டு வரும் பாரு. அதே போல எந்த அளவுக்கு உங்க மேல தேவன் அன்பா இருக்கிறாரோ, வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம பேர்ல அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்வாரா? மகிழ்ந்து இருப்பாரா. எல்லாரையும் பார்த்தா பாட்டு வராது இல்ல. யார் மேல நம்ம அன்பா இருக்கிறோமோ அவர்களை பார்த்தா மட்டும்தான் என்ன உண்டாகும்? என்ன பாட்டு வரும். நீங்க நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், இப்ப பாட்டெல்லாம் போயிடுச்சு. இந்த பிள்ளைய, சின்ன பிள்ளைகளை தொட்டில்ல போட்டு ஆட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தொட்டிலே இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். தொட்டில்ல போட்டு ஆடும்போது பழைய பாட்டிமார் என்ன செய்வாங்க தெரியுமா? பாட்டு பாடுவாங்க. என்ன செய்வாங்க? தாலாட்டு பாட்டு பாடும்போது அந்த பாடலை கேட்டு எப்படி வீறு வீர்னு கத்துனாலும் அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? அழகா தூங்கி எந்திரிச்சு முடிஞ்சிடும். இந்த பாட்டை நிப்பாட்டுச்சுன்னா மறுபடியும் சத்தம் போடும், மறுபடியும் என்ன செய்யும்? சத்தம் போடும். இப்போ பிள்ளை அழுதுச்சுன்னா செல்போனை கொண்டு கொடுக்குறான். Glory to God. கொஞ்சம் நல்ல கவனிங்க. அந்த பாடல்களில் அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்படின்னா, மகிழ்ந்து தன்னை மறந்து தனக்குள்ள நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும். இப்போ பிள்ளை ஏன் அழும்? தன்னுடைய தாய் தன் கூட இல்லை, தூரமா இருக்கிறாங்க, அப்படி ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா அது என்ன செய்யும்? அழ ஆரம்பிக்கும் இல்ல, அழ ஆரம்பிக்கும். ஆனா அந்த இடத்த இந்த பாட்டு என்ன செய்யும்? பாட்டை பாடி அதற்கு ஆதரவா இருக்கிறது மாதிரி அந்த பாடல்கள் கேட்கும்போது அவ்வளவு இனிமையா இருக்கும் பாருங்க. அந்த நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், நான் அதை தான் யோசிச்சேன். இப்போ தன்னுடைய தாய் தன்னோடு கூட இல்லாத உணர்வையே மறக்க செய்யுது அப்படின்னா அந்த பாட்டுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. அதை போல நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை குறித்து அந்த பாட்டு யாரை குறிச்சு பாடும்? யாரை குறிச்சிங்க பாடும்? அந்த குழந்தைய குறிச்சு பாடும். ஏராசா அப்படின்னு பாடும்ல. அப்போ கர்த்தர் உங்களை குறித்து பாடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வுல நீங்க இருக்கிறீங்களோ அவைகள் அத்தனையும் உங்களால என்ன செய்து கொள்ள முடியும் தெரியுமா? பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உன்னால என்ன செய்ய முடியும் தெரியுமா? Glory to God, பெற்றுக்கொள்ள முடியுங்க. இருக்கலாம். உன் நடுவில் இருக்கிற கர்த்தர்
அவர் வல்லமை உள்ளவர், உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன்னை ரட்சிக்கும்படி உன் நடுவில் இருக்கிறார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, அவர் உன் பேரில் சந்தோஷமா இருக்கிறார். உன் பேர்ல எப்படி இருக்கிறாரா? தேங்க்யூலா. நம்ம பேர்ல ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாரா அப்படின்னு நீ இதுக்கு 200 ஆள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நீங்களே என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். எப்படி தெரிந்து கொள்வது? ஆராதனைக்கு லேட்டா வந்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் உன் நடுவில் இல்லை. ஆராதனையில பாடாம இருந்தலாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உன் நடுவில் இல்லை. நீ வாயை திறந்து பாடும் பொழுதுதாங்க கர்த்தர் மகிழ்ச்சி. கர்த்தருக்கு என்ன மகிழ்ச்சியை கொடுக்கும் சொல்லுங்க? ஆண்டவருக்கு எதுங்க மகிழ்ச்சியை கொடுக்கும்? நீங்க அவரை ஆராதிப்பதுதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. என் பிள்ளை எவ்வளவு அழகா பாடுது பாரு. அந்த பிள்ளைக்கு பாட்டே தெரியாது, அது பாபாங்கும். ஆனா அவங்க தாய் என்ன செய்ய, என் பிள்ளை என்ன அழகா என்ன செய்வாரு, பாடுது பாரு. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு பாடவே தெரியாது பாஸ்டர். அவர் என்ன பாட்டு பாடுறாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குங்க. ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவர் பாடுற பாட்டு அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. கை தட்டலாம, கையை நான் வீட்டுல வச்சுட்டு வந்துடுறேன். வேதம் என்ன சொல்லுது? உன் கையை எடுத்து ஆராதனை செய்யணும் வசனம் சொல்லுது. கையும் தட்ட மாட்டேங்கும், வார்த்தையும் வர மாட்டேங்கு. அப்ப எப்படி ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியா வைப்பாருங்கிற? வைப்பாரா? சத்தியமா வைக்க மாட்டாரு. அந்த வசனத்தை வாசிச்சிருவோன்னு அப்பதான் புரியும். சங்கீதம் 147 வாசித்து பாருங்க. சங்கீதம் 147 வாசித்து பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. Glory to God. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடு. ஓ glory to God. கர்த்தரை என்ன செய்யணுமா? துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் என்ன செய்யுங்க? கீர்த்தனம் பண்ணுங்க. Sing out your thanks to him. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்கும் நீங்க செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? நன்றின்னு சொல்றதுதான். அவரை பாடுறதுதான். நம்ம ஏன் அவரை பாடுறோம் அப்படின்னா, சும்மா பாட தெரியும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. நீ அவர் செய்த ஹல்லேலூயா எல்லா நன்மைக்கும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுடன் பாடி என்ன செய்யணும்? கொண்டாடணும். கொண்டாடணும் எப்படி? சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க ஆராதனை செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். அதுதாங்க தேவன் கெடுக்கிற ஒரு நன்றி உள்ள ஆராதனை. சங்கீதம் 95 அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. 95 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. துதித்தலுடனே எங்க வர, எப்படி வரணுமா? Glory to God. துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடணும். ஓ glory to God. அப்ப உள்ள வரும்பொழுதே என்ன வந்துடணும்? ஒரு துதியின் சத்தம் எனக்குள்ள வந்துடணும். உள்ள ஆராதனைக்குள்ள வரும்பொழுதே நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவரை துதிக்க போகிறேன். Glory to God. எப்படி பாடணும்னு சொல்லுது? அவரை ஆர்ப்பரித்து பாடணும். முதல்ல சொன்ன அவரை கொண்டாடணும். ஒரு மகிழ்ச்சியான ஆராதனை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 44:8 சாரி. Glory to God. வாசிங்க. தேவனுக்குள் என்ன சொல்லுது? தேவனுக்குள் நித்தமும் என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமத்தை, ஓ தேங்க்யூ லார்ட், அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அவருடைய நாமத்தை என்றென்றைக்கும் துதிக்கணுமா? சங்கீதம் 63வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் நான் என்ன செய்கிறேன்? உம்மை. தேங்க்யூ லார்ட். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் தேவனுடைய ஆராதனையில் பங்கெடுப்பது என்பது நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள்
என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது, தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில, நான் அதனாலதான் இந்த உபவாசத்திற்கு முன்னாடியே சொன்னேன், எந்த கம்ப்ளைண்டும் பண்ணாதீங்க, எந்த வாக்குவாதமும் வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு அந்தந்த நாள் செய்கிற எல்லாவற்றிற்காகவும் நீங்க என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும்னு சொன்னேன். ஒரு சின்ன காரியம்தான் எங்க, அது பெரிய காரியமா இருந்தாலும் சரி, சின்ன காரியமா இருந்தாலும் சரி. நான் இப்போ சொன்னேன் எதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும்னு சொன்னல. அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் நன்றி உள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில glory to God ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியுங்க. நிச்சயமா நான் சொல்றேன். அப்ப எல்லாவற்றிலேயும் அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது இல்ல. எல்லா சூழ்நிலைகள்லையும் கஷ்டமா இருந்தாலும் சரி, நெருக்கமா இருந்தாலும் சரி, நம்ம ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கொடுத்திருக்கிறார், we thank God. ஆண்டவரே நீர் இந்த நெருக்கத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் அந்த நெருக்கத்தின் பாதையில நடத்துகிறார் அப்படின்னா அதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன, ஐயோ கஷ்டம், ஐயோ பாடு, ஐயோ வியாதி, நல்ல கவனிங்களேன், எந்த காரியம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதித்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் நம்ம நேசிக்கிறதுனாலதான் அவர் நம்மளை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக நம்மை சிட்சிக்கிறார்? அவர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம சரியான வழியில நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப ஆராதனையை மிஸ் பண்ணாதங்க. தேவனுடைய ஆராதனையில நீங்க எப்பெல்லாம் நீங்க கூடி வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒன்னு நினைவுபடுத்தணும், நீங்கள் தேவனுக்கு என்ன செய்கிறீர்கள்? நன்றி உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஆராதனையில மட்டும்தான் உங்களால என்ன செய்ய முடியும்? நன்றி உள்ளவர்களாயிருக்க முடியும். ரைட். இரண்டாவது, நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 54:6 நீங்க வாசித்து பாருங்க. உற்சாகத்துடன் நான் உமக்கு என்ன செய்வேன்? நான் உற்சாகத்துடன் உமக்கு நான் பலியிடுவேன். கர்த்தாவே உமது நாமத்தை நான் துதிப்பேன். அது என்னதான்? நலமானது. தேங்க்யூ லார்ட். I will offer a sacrificial offering as a special gift to thank you. அது என்ன செய்கிறது? Lord, because you are so good. You are so good. அப்படின்னா என்ன? நீர் எனக்கு செய்திருக்கிற இந்த நன்மைக்கு தக்கதாக, நீர் எனக்கு செய்த இந்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நான் உமக்கு என்ன செய்கிறேன்? நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த ஹிஸ்டரியை நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நவம்பர் மாதத்தில் 18ஆம் தேதி என்னமோ நினைக்கிறேன், ரைட், இந்த வருஷத்தில் 18ஆம் தேதி என்னமோ அவங்க என்ன செய்தாங்க? தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடி. எனக்கும் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, தேங்க்ஸ் கிவிங் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புனாங்க. ஒரு பூசணிக்காய் படத்தையும் சேர்த்து அனுப்புனாங்க. நல்ல கவனிங்க. அப்போ நான் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். அதை நான் என்ன செய்தேன்? கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். ஏன் இவங்க அந்த தினத்தை இவர்கள் நன்றியின் தினமாக இவர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு கவனிக்கும் போது, சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐரோப்பா தேசத்தில் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட ஜனம், அவர்களாவது கிறிஸ்தவ விசுவாசிகள், அவர்கள் நம்பிக்கைக்கு தக்கதாக அவங்க இருந்ததுனால, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்ததுனால, அந்த ஐரோப்பா தேசத்தை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் அமெரிக்கா தேசத்திற்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். நல்ல கவனிங்க. அப்போ அந்த ஜனங்கள் அந்த பகுதியில் கடந்து வந்து
அந்த ஜனங்களோடு கூட இப்ப என்ன செய்துட்டாங்க, ஐக்கியம் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலையுதிர் காலத்திலேயும், அதாவது இந்த சீசன்ல என்ன செய்வாங்களாம், கடவுளுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்பார்களாம். கடவுளுக்கு என்ன செய்வாங்க, நன்றி செலுத்த ஆரம்பிப்பார்களாம். எதற்காக நன்றி செலுத்துவாங்க அப்படின்னா, தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைக்கும் தக்கதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பழக்கத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், உருவாக்கி கொண்டார்கள். இந்த பழக்கமானது 150 ஆண்டுகளுக்கு பிற்பாடு முதல் ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களால் இதை என்ன செய்யப்பட்டது, அந்த தேசம் முழுவதும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே ஆக அனுசரிக்கும்படி அதை ஒரு லீவு கொடுத்து அந்த நாளில் என்ன செய்தாங்க, கடவுளுக்கு நன்றியுடன் இருப்பதன் அவசியத்தை குறித்து ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டாங்கன்னா கற்றுக் கொடுக்கப்பட்டு அந்த நாளை கொண்டாடப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைக்கு தக்கவாறு அவருடைய முழு குடும்பமும் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவனுக்கு என்ன செய்வாங்க, நன்றியோடு கூட இருப்பாங்க. நல்ல ஒரு ஆராதனை செய்து கூட்டமா கூட என்ன செய்வாங்க, ஒரு வசனத்தை எடுப்பாங்க. ஒரு வசனத்தை எடுத்து அப்போ என்ன செய்வாங்களா, ஆண்டவர் உனக்கு இந்த வருஷத்துல என்னெல்லாம் நன்மை செய்தார் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு என் வாழ்க்கையில இந்த நன்மையை செய்தார். உடனே என்ன செய்வாங்களாம், கர்த்தர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த நன்மை செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க நன்றி செலுத்துவாங்க. அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைக்கு தக்கதாக என்ன செய்வாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. புரியுதா? அப்ப நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவருக்கு இந்த பழக்கம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பைபிள் அழகா ஒரு வசனம் இருக்கு. உபாகமம் வாசிங்க. உபாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த பண்டிகையை கொண்டாடினதை பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். வாரங்களின் பண்டிகைகளை நல்ல கவனிங்க. Glory to God. வேதனை சொல்லுகிறது, 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களை எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று நீ என்ன செய்யணும், ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்து. Glory to God. நல்ல கவனிங்க. வேதம் என்ன சொல்லுதுப்பா, அந்த அறுவடையின் காலத்தை முடிந்த உடனே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் நீ என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையை மனப்பூர்வமாய் நேர்ந்து கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். மனப்பூர்வமாய் அதை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வாராம், அதை எங்க செய்யணுமா, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்கள் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் சந்தோஷப்பட்டு அவைகளை நீ செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஓ glory to God. அந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு தக்கதாக ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு செய்த எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம், எத்தனையோ நன்மையை ஆண்டவர் செய்திருக்கலாம். அதர் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் காணிக்கைகளை நாம் செலுத்தக்கூடியவர்களாய்
நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 116வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி நான் என்ன செய்வேன், உம்முடைய நாமத்தை நான் என்ன செய்வேன், நான் தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தோத்திர பலி இடுகிறவர் என்ன செய்கிறார், மகிமைப்படுத்துகிறார். இந்த ஸ்தோத்திர பலி அப்படின்னு வார இடத்துல எல்லாம் தேங்க்ஸ் கிவிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு, அதாவது இந்த காணிக்கையை, இந்த ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தும் போது தன்னுடைய வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவன் எதை வெளிப்படுத்துவாரா? சொல்லுங்க, எதை வெளிப்படுத்துவார்? ரட்சிப்பை வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய கடந்த காலம் மாத்திரமல்ல, நிகழ்காலத்திலேயும் எதிர்காலத்திலேயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் யாராய் இருக்கிறார்? போதுமானவராய் இருக்கிறார். நான் இப்படி சொல்றேன், உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, உங்க நிகழ்காலத்திலேயும் உங்க வருங்காலத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. உன் பொருளாலும் உன்னுடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் யாரை கனம் பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு. எப்போ நீங்க ஆண்டவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்கிறீர்களோ, அப்போ நீங்க நினைச்சீங்க, நீங்க என்ன செய்யறீங்க? ஆண்டவரை நீங்க ஹானர் பண்றீங்க. யாரை ஹானர் பண்றீங்க? தேவனை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கனம் பண்ணுகிறீர்கள். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம தேவனை நம்ம கனம் பண்ற விதம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், நீங்க முதல்ல தேவனை கனம் பண்ண, நீங்க கொடுக்கிறது நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்க முதன்மையானதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? நம்ம தேவனுக்கு கொடுக்கிறோம். ஆனா தேவனுக்கு எதை கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேதத்தில் ஒரு வரைமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன செய்யணும்? 10ல் 1 பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். 90% உங்களுடையது. நல்ல கவனிங்க, நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் போது மீதம் இருக்கிற அந்த 90% நமக்கு என்னவா இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 10% எங்க போயிடணும்? தேவனை கனம் பண்ண போயிடணும். நம்ம என்ன செய்யறோம்? எல்லா செலவெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வாங்கிட்டு கடைசியில மிச்சம் மீது இருந்தா உண்டியில கொண்டு, ஆண்டவர் 2 காசு போட்ட விதவேதான பாஸ்டர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு, என்கிட்ட மீதி இருக்கிறது இதுதான் பாஸ்டர், கர்த்தர் என்னை மீதம் எடுக்க வைப்பாராக அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம். கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்க. 6:38 வாசித்து பாருங்க. லூக்கா 6வது அதிகாரம் 30. கொடுங்கள், வேதம் என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, ஓ தேங்க்யூ லார்ட், உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஏங்க, இந்த வார்த்தை யார் சொல்றது அப்படின்னா, இயேசு சொல்றாருல. அவர் சொல்றாரு, எப்பா நீ எந்த அளவினால நீ அளக்கிறையோ, நீ எதை கொடுக்கிறையோ அது given back to you, அது திரும்ப உனக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா 100-fold,
100 மடங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அதனாலதான் உபாகமம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 14:23வது வசனம். Glory to God. உபாகமம் 14:23. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நாமம் விளங்குகிற ஸ்தானத்தில் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. Glory to God. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ தேவனுக்கு கொடுக்கணும். நான் இப்படி சொல்றேனே, தேங்க்யூலா. நம்ம எப்போ ஆண்டவரை கனம் பண்ணுகிறோமோ அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில, நம்முடைய ஃபினான்ஸ்ல கர்த்தரை முதலிடத்துல நம்ம வைக்கிறோம். நீங்க எப்போ கர்த்தருக்கு இந்த இதை மட்டும் மைண்ட்ல வைங்க. நீங்க எதை செய்தாலும் நீங்க முதல்ல கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது நீங்க ஆண்டவரை என்ன செய்கிறீங்க? முதல் இடத்தில் வைக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில யார் இருக்கிறா அப்படின்னா, God always put first in your life. கர்த்தரை நீங்க உங்க வாழ்க்கையில முதன்மையான இடத்துல, முதல் இடத்துல வைக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது, இது ஒரு பலி. இது ஆண்டவரை நீங்க கனம் பண்ணுவது என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையில இருந்து நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்றீங்க? லார்ட் ஐ தேங்க்யூன்னு சொல்றீங்க. நீ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சம்பாத்தியத்திற்காக, நீ கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நான் நன்றின்னு சொல்வது தாங்க நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையா இருந்தாலும் சரி, தசம பாகமா இருந்தாலும் சரி. அதனாலதான் வேதம் சொல்லுது, மல்கியா 3:10 நீங்க வாசிக்கும் போது, உங்களுடைய தசம பாகங்களை எங்க கொண்டு வாங்க? அவருடைய பண்டக சாலையில கொண்டு வாங்க. அவருடைய பண்டக சாலையில நீங்க கொண்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்வாரா? உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ஒரு சேலஞ்சா ஒரு வார்த்தை சொல்றாரு, இதனால் நீ என்ன செய்யலாம்? நீ என்னை சோதித்து பார்க்கலாம். நான் உன்னை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வருமா வராதா என்கிறத நீ என்ன செய்யலாம்? இப்போ ஒன்ஸ் நீங்க தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டீங்கன்னு வைங்களேன், மறுபடியும் என்ன செய்வீங்க? ஸ்டாப் பண்ணுவீங்களா? இல்ல, நீங்க கொடுத்து கொண்டே இருப்பீங்க. நீங்க கொடுத்து கொண்டே இருப்பீங்க. Glory to God. நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கிறீர்களோ அந்த விதையை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? 100 மடங்கு விளைய செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலேயும் என்ன செய்யுங்க? பாஸ்டர், இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நெருக்கமா இருக்கு, ரைட். ஆனாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை என்ன செய்தரணும்? கர்த்தருக்கு நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட். 3வது, Glory to God. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய கம்யூனியன் எடுக்கும்போது, ராபோஜனத்தில் பங்கு கொள்ளும் போது ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நான் பார்க்குறேன், அந்த ராபோஜனத்தில் நம்ம பந்தியில் பங்கெடுக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அதற்குன்னு ஒரு அர்ப்பணிப்பு இல்லை, அதற்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு புரியலையே. இப்போ நான் அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்குல்ல, ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து என்ன செய்கிறார்? பிதாவுக்கு நன்றி சொல்றார். என்ன சொல்றாருப்பா? சொல்லுங்க, நன்றி சொல்லுகிறார். அப்போ அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது
நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்படி பாஸ்டர் நம்ம நன்றி சொல்றது அப்படின்னா, நல்ல கவனிங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக என்ன செய்து சிலுவையில் மரித்தீர், அதற்காய் உமக்கு நன்றி. என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் என்ன செய்து நீர் மன்னித்து, அதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நீர் சுகமாக்குகிறீர், உம்முடைய இரத்தத்தினால் நான் என்ன செய்கிறேன், நான் சுகமடைகிறேன், அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லணும். இப்படி நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது ஒரு ரிமெம்பரன்ஸ் இல்ல, கர்த்தர் நமக்கு செய்த அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை, நமக்காகப்பட்ட தியாகத்தை, நமக்காக உண்டு பண்ணின அந்த மீட்புக்காக நம்ம என்ன செய்யணுங்க, நன்றி சொல்லணும். இதை நீங்க பழகுங்க. எப்பெல்லாம் நீங்க ராப்போஜன பந்தியில நீங்க பங்கடைகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உடனே சிலுவைக்கு நேராக கடந்து வந்துடணும். ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் மரித்ததற்காக நன்றி, உங்க இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டதற்காய் நன்றி, இவ்வளவு பெரியதான வாழ்க்கையை எனக்கு நீ உருவாக்கி கொடுத்ததற்காய் நன்றி, உம்முடைய காயங்களினால நான் சுகம் அடைகிறேன், உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. அறிக்கை பண்ணி பாருங்க, கட்டாயம் நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். வாசிங்க 2வது அதிகாரம் 13-14 ஃபர்ஸ்ட் வாசிங்க. கொலோசியர் 2:13-14, அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15:57. மரித்தவர்களாய் இருந்த, நல்ல கவனிக்கலாம், மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, லிசன், அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க, உங்கள் பாவங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரோடு உயிர்ப்பித்து உங்க அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, அடுத்த வார்த்தையை வாசிங்க, உங்களுக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாக இருந்த எல்லா கையெழுத்தையும் உங்க நடுவில் இராதபடி எடுத்து போட்டாரு. ஓ க்ளோரி டு காட். எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வசனம் தெரியுமா? இந்த வசனத்தை சொல்லும் போதே பிசாசு அலக்களிக்கும். காரணம் என்ன? கல்வாரி சிலுவையில உனக்கு விரோதமா இருந்த எல்லா கையெழுத்தையும் ஆண்டவர் பிசாசினால் எழுதப்பட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில எல்லாம் தகர்த்துட்டாரு. உனக்கு சாபம் அங்கேயே முடிஞ்சிருச்சு, உன் தரித்திரம் அங்கேயே முடிஞ்சிருச்சு, உன் வியாதி அங்கேயே முடிஞ்சிருச்சு, உன் கஷ்டம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. எல்லாவற்றையும் கர்த்தர் முடிஞ்சு உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறை கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளும் போதும் with thank God, ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்திட்டே இருக்கணும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துகிறீங்களோ, நான் சொல்லுவேன், அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளும்போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய பாவங்களை என்ன செய்யுங்க, அறிக்கையிட்டு, ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக நீர் கல்வாரி சிலுவையில நீ மரித்ததற்காய் நன்றி, உம்முடைய நீர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினால இவ்வளவு பெரியதான மன்னிப்பை நீர் கொடுத்ததற்காய் எனக்கு நன்றி ஆண்டவரே, சிலுவையின் இரத்தத்தினால என் வாழ்க்கை முழுவதையும் நீர் மாற்றினரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க சிலுவைக்கு முன்பாக எப்படி உங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்களோ, அதே போல சிலுவைக்கு முன்னாடி போய் நின்று என்ன செய்யணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. நான் எப்படி சொல்லட்டா, ஆண்டவர் மன்னித்த உங்க பாவத்திற்கு நீங்க நன்றி சொல்லிட்டீங்கன்னா இனிமே பாவமே செய்ய மாட்டீங்க.
பாவமே என்ன செய்ய மாட்டீங்க, செய்ய ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் கடந்து சென்று ஆண்டவர் செய்ததான, ஆண்டவர் கொடுத்ததான எல்லா நன்மைக்கும் நாம் என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் யார் நிமித்தம் உண்டாயிருக்கப்பட்டு, அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க, தயவு செய்து மறுபடியும் வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. அல்லோ, தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படின்னா தேங்க்யூலா என்ன செய்யணுமா, நீங்க ஸ்தோத்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல, எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுகிறீங்களோ, எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுகிறீங்களோ, அப்பெல்லாம் கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும். ஹல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தை சொல்லுது, இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு, இவைகளெல்லாம் உங்க நன்றிக்குள்ள இருக்கு. நீங்க எப்போ நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, வேதம் சொல்லுகிறது கிருபை பெருகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் யாராய் இருக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.